நிலநடுக்கத்தால் உருக்குலைந்து போன நேபாளத்தில் அடிக்கடி மழை பெய்து வருவதால் சில இடங்களில் மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. மீட்பு பணிகள் ஒருபுறம் நடைபெற்று வந்த போதிலும் தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதால் உயிரிழந்தவர்களின் உடல்களை எரிக்கும் பணிகள் மறுபுறம் நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்து காத்மண்டுவில் உள்ள சிறப்பு செய்தியாளர் சலீம் தரும் தகவல்களை பார்க்கலாம். நேபாளில் ஃபேமஸான பசுபதிநாத் கோயிலில் தான் இப்போ நாம் இருக்கோம். இன்ஃபேக்ட் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வரும்பொழுது கூட நேபாளில் இந்த கோயிலுக்கு வருகை தந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது நேபாளில் பயங்கர பூகம்பம் ஏற்பட்டிருப்பதால் மனித உடல்களை அழுக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உடல்கள் முழுதும் காட்மாண்டுவிலிருந்து இந்த கோயில் பக்கத்தில் தான் கொண்டு வரப்படுகின்றது. உடல்களுக்கு இறுதி சடங்கு செய்யப்பட்டு உடல்கள் இங்கேயே எரிக்கப்படுகின்றன. அடையாளம் தெரியாத உடல்களை என்ன பண்ணுறாங்க, கைரேகை, அங்கே அடையாளங்கள் இதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு அந்த உடல்களையும் எரிப்பதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கவங்கலாம் சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த மாதிரி மிகப்பெரிய விபத்துகள், அதுவும் இயற்கை பேரழிவின் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, மனித உடல்களை அப்படியே அழுக விட்டு விட்டால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுவிடும். அதனால் வேறு வழியே கிடையாது, மனித உடல்களை எரித்தே ஆக வேண்டும். அப்படிங்கிறதால இங்கே மனித உடல்கள் குவிக்கப்பட்டு வருகின்றன. நேபாளில் காட்மாண்டுவை பொறுத்தவரை இது ரொம்ப வருத்தத்தை தரக்கூடிய காட்சி அப்படின்னா நாம் இங்கே பார்க்கலாம். இன்னொரு இடம் எங்கே அப்படின்னா, பூகம்பம் எங்கே பில்டிங் எல்லாம் பயங்கர சேதமடைந்திருக்கோ அங்கே மனித உடல்களை எடுக்கும் பொழுது உறவினர்கள் அங்கே கதறி அழும் காட்சி உண்மையிலேயே நேபாளில் ரொம்ப உருக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்லலாம். நேபாள் காட்மாண்டுவிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் பூபேந்தர் சிங்குடன் சலீம்.